ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சங்கீதா. இன்றைக்கி வந்து டே 4 வெயிட் லாஸ் பண்ணுறதுல பார்த்திங்க அப்படின்னா 4வது நாள் அப்படிங்கிறது நம்ம தாண்டிட்டுருக்கோம். நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 6:30 மணி இருக்கும். அப்போ வந்து இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் எடுத்துக்கிறேன். இந்த ட்ரிங்க் ஏற்கனவே நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது இந்த ட்ரிங்க்கு. இன்னொன்று இதில் நிறைய ட்ரிங்க் இருக்குது. இதே ட்ரிங்க் தான் நீங்கள் குடிக்கணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன ட்ரிங்க் மேட்ச் ஆகுதோ, உங்களுக்கு எந்த ட்ரிங்க் பிடிக்குதோ நீங்கள் அந்த ட்ரிங்க் குடிக்கலாம். எதுக்காக நம்ம வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிக்கிறோம் அப்படின்னா, ஒரு சில நாள் பார்த்திங்க அப்படின்னா வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாம் போக முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாபுக்கு போகிறவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி வெயிட் லாஸ் ட்ரிங்கை குடிச்சிட்டு நம்ம சாப்பாடு ஃபுட்டை கம்மியாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் ஆகும். இன்னொன்று இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே குளிர் அடிக்குது. எனக்கு காலையில் வந்து ரொம்ப ஏதோ ஒன்று குடிக்கணும் போல் இருந்துச்சு. அதனால் நான் காலையில் வந்து டீ காஃபி எதுவும் குடிக்கல. அதனால் இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் குடிக்க போகிறேன். இந்த மாதிரி டீ காஃபி குடிக்கணும் நினைக்கிறவங்க வந்து டீ காஃபி குடிக்காமல் இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் எடுத்துட்டிங்க அப்படின்னா காலையில் கொஞ்சம் எனர்ஜியாகவும் நம்மளுக்கு இருக்கும், கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த ட்ரிங்க் தான் நான் இன்றைக்கி காலையில் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 12 மணிக்கு தான் நான் வந்து லஞ்ச் எடுத்துக்க போகிறேன். காலையில் எந்த இதுவும் எடுக்கல. உங்களுக்கு வேணும் உங்களால் வந்து 12 மணி வரைக்கும் தாங்கலாம், நீங்கள் 10 மணி டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை 10 மணி இல்லைனாலும் கொஞ்சமாக சாப்பிட்றேன்னா ஏதாச்சும் உங்களுக்கு பசியானாலாம் விடாதீங்க. இது ஒன்று கொஞ்சமாக சாப்பிட்டுக்குங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. நெக்ஸ்ட்டு நான் வந்து 12 மணிக்கு தான் இதை எடுத்துக்கிறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சமாக எண்ணெயெல்லாம் இல்லாமல், இத்தினூண்டு எண்ணெய் இல்லாமல்னு சொல்ல முடியாது, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் வெங்காயம், பெரிய வெங்காயம் நிறைய சேர்த்து முட்டையை வந்து சும்மா ஒரே ஒரு முட்டையை மட்டும் நான் ஒரு வதக்கி வச்சுருக்கேன். அரையும் குறையுமா வந்து ஆஃப் ஆயில் மாதிரி. கூட கொஞ்சமாக ஒயிட் ரைஸு, அது கூட பார்த்திங்க அப்படின்னா வெண்டைக்காய் குழம்பு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். கூடவே வந்து பருப்பு சாதம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அவ்வளவுதான். இதுதான். ஏன்னா நான் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடலை. அதனால் எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் சாதம் பார்த்திங்க அப்படின்னா 2 சாதங்கிறதுனால நான் அது கொஞ்சம் இது கொஞ்சம் வச்சுட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கு வந்து 3:30 இருக்கும் டைம், வந்து பிளாக் டீ தான் குடித்தேன். நீங்கள் க்ரீன் டீ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் குடிச்சு ஆகணுன்னா சக்கரை போடாமல் 2-3 டீ கூட நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நைட்டு வந்து டின்னர் பார்த்திங்க அப்படின்னா 6 மணிக்கு எடுத்தேன். 6 மணிக்கு பார்த்திங்கன்னா நான் செஞ்சது இது ரைஸ் கிடையாது, இது வந்து காலிஃப்ளவர் ரைஸ் தான். அதான் ரைஸே போடாமல் வெறும் காலிஃப்ளவரை மட்டும் துருவி இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு உப்பு காரெல்லாம் போட்டுட்டு நம்ம எப்போ செய்வோம் அதே மாதிரி செஞ்சுட்டு ஒரே ஒரு முட்டை மட்டும் நான் அதில் சேர்த்துருக்கேன். அளவாக தான், இந்த அளவு தான் நான் இன்றைக்கி, வேறு எதுவும் இல்லை. நான் மத்தியானமே நான் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டேன் இல்லை, அதனால் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இதுதான் எடுத்துக்கிறேன். நம்ம சாப்பாடு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 நேரம் நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. மத்தியானம் மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கிறீங்க, அவ்வளோதான். சப்பாத்தி வேணும்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து 2 நேரம்லாம் நீங்கள் ரைஸ் எடுத்துக்க வேணாம். இப்போ நான் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா ரைஸ் மாதிரியே இருக்கும், வயிறு நல்லா ஃபில்லான மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தினத்துக்கு கூட இதை சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து அந்த சாப்பிடாத ஒரு ஃபீலே இருக்காது. இன்றைக்கி வந்து எனக்கு டின்னர் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நான் சாப்பிட்டேன். இது மட்டும்தான், நான் வேறெல்லாம் எதுவும் எடுத்துக்கல. நீங்களும் இந்த பார்த்திங்க அப்படின்னா இந்த காலிஃப்ளவர் இது எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வயிறும் ஃபில் ஆகும், நம்மளுக்கு ரைஸ் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் இந்த மாதிரி தான் நான் எடுத்துட்டேன். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஷேரும் கொடுங்க. நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கேன், தினம் ஃபாலோ பண்ண மாதிரி. தேங்க்யூ.